The longer you stay in Chennai, the harder it is to leave. சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. எனக்கும் இந்த மெட்ராஸ் சிட்டிக்கும் நடுவில் நடந்த அழகான சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த ஹோம் சிக் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லுவாங்க. நம்ம சொந்த ஊர்லேருந்து வேறு எந்த ஊருக்கு போனாலுமே நம்மளால் அங்கே டக்குன்னு நம்மளுக்கு அடாப்ட் ஆக முடியாது, உடனே நம்ம சிக் ஆயிடுவோம். ஆனால் இது என் விஷயத்தில் ஆப்போசிட்டாக தான் நடந்துச்சு. ஒரு 3 மாதம் சென்னையில் இருந்துட்டு நான் என்னோடய நேட்டிவ் போனப்போ அங்கே போன ஒரு ஃபர்ஸ்ட் டேலையே நான் ரொம்ப சிக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் சரியாச்சு. காட்பாடி, அரக்கோணம் அந்த ஸ்டேஷன்ஸ்லாம் வந்ததுக்கப்புறமா ஏதோ நம்ம ஊருக்கு வந்துட்டோம், இனி ஓகே, இந்த கிளைமேட், இந்த அட்மாஸ்ஃபியர், இது எல்லாமே ஓகே, அந்த மாதிரி இருந்தது. இது எத்தனை பேருக்கு நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியல, சொன்னால் ஓவராக இருக்கிற மாதிரி இருக்கும். 2வது விஷயம், இங்கே இருக்கக்கூடிய பீப்புள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க செய்யக்கூடிய அந்த உதவிகள் அப்படிங்கிறது தான். எங்கேயும் இப்போதும் படத்தில் வந்து அந்த ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவார், கோயம்புத்தூர்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க, மதுரையில் மதுரைக்காரங்க மட்டும்தான் இருப்பாங்க, ஆனால் சென்னையில் மட்டும்தான் எல்லா ஊருக்காரங்களும் இருப்பாங்க அப்படிங்கிறது. அதை கண்டிப்பாக நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எல்லா ஊருக்காரங்களும் ஒரு கனவோடு நோக்கி வர ஒரு இடம் அப்படின்னாலே நம்ம சென்னை சிட்டி தான். 3வது விஷயம், காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து ஒரு நல்ல எஜுகேஷனுக்காகவோ இல்லை ஒரு நல்ல கரியருக்காகவோ சென்னைக்கு வந்தாலும் கூட அதை தாண்டி நிறையா லைஃப் லெசன்ஸை நம்மளுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருவோங்க. எப்படி ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணுறது, எப்படி சமைக்கிறது, எப்படி வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இந்த சென்னை சிட்டி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருது. 4வது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், என்னடா டிராஃபிக் இது, எப்போ பாரு டிராஃபிக்காக இருக்குது, எல்லா டைம்லையும் டிராஃபிக்காக இருக்குதுன்னு என்ன தான் நம்ம புழம்புனாலும் ரொம்ப ஹாப்பனிங் அண்ட் லைவ்லியாக இருக்கிற அந்த ஒரு விஷயமே ஒரு அழகான ஒன்று தானேங்க. நம்ம வந்து ஒரு ஃபுல் ஆஃப் எனர்ஜியோட மக்கள் வந்து ஏதோ ஒரு கனவுகளோட எப்போவுமே வந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கிறத பார்க்கும்போதே நம்ம எவ்வளோ தான் வந்து உடஞ்சி போயிருந்தால் கூட அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் வரும் தெரியுமா. அதை வேறு எந்த ஒரு இதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ உங்களுக்கு சென்னை ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்கோ இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோல்ல, அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.